தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சீஃப் சப்ஜெக்டட் டு கேஸ்ட் ஸ்லர் பை காங்கிரஸ் லீடர். சாதி ரீதியான அவமதிப்பு. யாருன்னா காங்கிரஸ் லீடராலேயே. காங்கிரஸ் கட்சிக்கு அவமதிப்பு வேற யாரும் பண்ண போறா? காங்கிரஸ் தலைவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வபிரந்தையின் மீது சாதி ரீதியான அவதூறை வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம யாரும் சொல்லலைங்க. ஹிந்து பேப்பரில் February 6, 2005 ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்துவில் இப்படி ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. இது யாருன்னா சவுத் சைடு உள்ள ஒரு சவுத் காங்கிரஸ் லீடர், தென்பகுதியில் உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவர் திட்டமிட்டு செல்வபிரந்தையை மீது இப்படி ஒரு அவமதிப்பை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விருதுநகரில் மாணிக் தாக்கூர் தானா அதுவா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக இது இருக்குது. ஏற்கனவே இதை சொல்கிறாங்க. செல்வபிரந்தை தலைவர் ஆனதுலேருந்தே மாணிக் தாக்கூருக்கு இஷ்யூ இருக்குது, அவர் தலைவர் ஆவதில் அவருக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான தகவல் வந்தாங்க. ஆனாலும் அவர் வெளிப்படையாக கேட்டால் சொல்கிறாரு, எனக்கும் செல்வபிரந்தைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தலித் தலைவர் ஆனதில் இருந்தே பல காங்கிரஸினுடைய பிற தலைவர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை வச்சாங்க. எங்க ஒரு தலித் வந்தாலே நானும் தலித்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நியாயமான கேள்விதான். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னாடி தென்பகுதியிலிருந்து ஒருவர் செல்வபிரந்தையை குறித்து இந்த மாதிரி சப்ஜெக்டட் டு கேஸ்ட் ஸ்லர் பை காங்கிரஸ் லீடர்னு February 6 எழுதியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம், ஒரு வருடம் 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அது இப்போ நான் யார் பிரச்சனை பண்ணுறான்னு பாருங்கள். செல்வபிரந்தையை திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு முறை இவங்க பிரச்சனை பண்ணும்போதும் அவரை போய் சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு காங்கிரஸ்காரர். ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்னொருத்தர் எங்கள் கட்சிக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு தலைவர் எங்கள் கட்சிக்கு அதிகாரம்லாம் வேணான்னு கேட்க முடியாது. அவருடைய நிலையை யோசித்து பாருங்கள். செல்வபிரந்தை காங்கிரஸ்காரர், ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்கணும், திமுக கூட்டணி வேணும், பாஜக எதிர்ப்பு அவசியம் நினைக்கிறார். இன்றைக்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு மெட்ராஸ்காரரான செல்வபிரந்தையெல்லாம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் போய் திமுக இடதுசாரிகளோடு நின்று கருத்து பேசுகிறார். அதே தொகுதியில் விருதுநகர் தொகுதியில் இருக்க மாணிக் தாக்கூர் திருப்பரங்குன்றத்தில் பாஜக வைத்து என்ன பேசினார்? இந்த மாதிரி புள்ளியெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான்.